ஃப்ரெண்ட்ஸ், நாங்க திருப்பாதம் நியூஸ்ல இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தி கொண்டு வந்திருக்கோம். என்னதுன்னா, இப்போதைக்கு எல்லாத்துக்கும் ஹெல்த் கான்ஷியஸ் ரொம்ப முக்கியம். அது சின்ன பசங்களுக்கு ஹெல்த் கான்ஷியஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நம்ம சொன்னா கேட்க மாட்டாங்க. ஆனா ஒருத்தங்க நல்லவங்க சொன்னா கேட்பாங்க. எது நல்லதுன்னு சொல்றவங்க கேட்டா கண்டிப்பா கேட்பாங்க. அப்படி ஒரு அம்மா நம்மகிட்ட இருக்கிறாங்க. அவங்க பேரு சந்திரா. அவங்க ஃபேமிலில எல்லாத்துக்குமே அவங்க சமையல ரொம்ப பிடிக்கும். அவங்க சமையல சாப்பிட்டவங்க இது எப்படி பண்ணீங்க அப்படி கேட்க போனதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு அம்மா அவ்வளோ அழகா சமைப்பாங்க, ஆசையா சமைப்பாங்க. அவங்கள பத்தி நம்ம பார்க்கலாம். வணக்கம்மா. அம்மா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களை எங்களுக்கு இன்டர்வியூ நீங்க கொடுத்ததுக்கே ரொம்ப சந்தோஷம். உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நாங்கள் கேட்க போறோம். அம்மா, நான் கேட்ட வர எல்லாருக்குமே உங்க சமையல் ரொம்ப பிடிக்கும். எந்த பசங்க சாப்பிட்னா கூட உங்க சாப்பாடு கண்டிப்பா சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு போகும்போது உங்களை டிப்ஸ் கேட்டு போய் தான் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி நல்லா சமைக்கிறீங்க. உங்களுக்கு இந்த சமையல்ல எப்படிமா ஆர்வம் வந்தது? எங்களுக்கு பிள்ளைகளுக்கு நம்ம ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போது என்னம்மா வேணும் எது வேணும்னு கேட்டு நாங்கள் சமைச்சு கொடுப்பேன். என்ன வேணும் இன்னைக்கு இந்த லெமன், இன்னைக்கு வந்து தேங்காய் சாதம், தயிர் சாதம் எல்லாம் பண்ணி பருப்பு சாதம் பண்ணி கொடுப்பேன். அதுக்கு என்ன வச்சா நல்லா இருக்கும்? ஒன்று உருளைக்கிழங்கு, ஒன்று வந்து ஒரு பருப்பு சாதத்துக்கு கீரை, வந்து எல்லாம் அது என்னென்ன பிடிக்குதோ பிள்ளைங்களுக்கு நல்லா சமைச்சு நான் கொடுப்பேன். அப்ப நீங்க உங்க பசங்க கேட்டு எதனாலும் சமைச்சு கொடுப்பேன். நீங்க செய்யறது எல்லாம் பசங்க சாப்பிடுவாங்க. ஒரு கீரை வச்சிருவோம், கீரை வச்சு பிள்ளைங்க எல்லாம் சாப்பிடுவாங்க. இன்னைக்கு வடை கேட்டாங்கன்னா உளுந்து நம்ம திடீர்னு ஒரு இட்லி வச்சு தோசை தான் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. இட்லி வச்சுன்னா வடைக்கு ஆட்டும் போது கொஞ்சம் மாவு அதில் எடுத்து கொஞ்சம் வடை சுட்டு பிள்ளைங்களுக்கு வச்சு சட்னி வச்சு சாம்பார் வச்சு கொடுத்துருவோம். அப்ப நீங்க இட்லி காட்டும் போது உளுந்து மாவு போட்டுருவோம். அது எடுப்போம். நேற்று கூட சுட்டு கொடுத்துக்கிறாங்க, பேரங்களுக்கு சுட்டு கொடுத்துருக்கேன். நாங்கெல்லாம் வெளியே டக்குன்னு வாங்கி அப்படியே சாப்பிடுவோம். அது நல்லது இல்லது எங்களுக்கே தெரியுது. ஆனா நீங்க இப்போ வந்து வீட்டுல சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கல்லம்மா, அது வந்து ஏன் வெளியே வாங்க கூடாது, நம்மளே சரி விட்டு நினைக்கிறீங்க? அது வந்து நாங்க வெளியில சாப்பிட்டா எங்களுக்கு பிடிக்காது, பிள்ளைங்களுக்கும் அது ஒத்து போகாது. அதனால எண்ணெயும் வந்து வேற எந்த எண்ணெயும் வாங்க மாட்டோம். செக்கெண்ணெய், நல்லெண்ணெய், ஒரு நாள் கடல் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் இவ்வளோ யூஸ் பண்ணி பிள்ளைகளுக்கு கொடுப்போம். பொரிச்ச ஐட்டம் அதிகமா சாப்பிட மாட்டாங்க, நான் கொடுக்கவும் மாட்டோம். இப்போ பசங்க யாரும் காய்கறி சாப்பிடறதே இல்லம்மா. யாரு கேட்டாலும் தயிர் சாதம். அது நம்ம வைக்கிற விதத்துல இருக்கு. நீங்க அது மாதிரி கீரை வைப்பீங்க? கீரை வந்து இப்போ ஒரு முருங்கைக்கீரை வச்சிருக்கோம். நல்லா சின்ன வெங்காயம் நிறைய போடணும், போட்டு நல்லா வச்சு தேங்காய் பூ போட்டு நல்லா கொடுத்தா பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க. அதே மாதிரி தண்டு கீரையும் அதே மாதிரி தான். அதே மாதிரி பொடியா நறுக்கி பிள்ளைங்களுக்கு சின்ன வெங்காயம் தான் போடணும், போட்டு அதே மாதிரி நம்ம பொரியல் பண்ணி கொடுத்து விட்டா பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. ஆனா ஸ்கூலுக்கு சாப்பிட்டு வரும்போது மீதி இருக்காது, எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. இல்ல நானே பாக்குறேன். இப்போ நீங்க வச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா பசங்க சாப்பிடுறாங்க. என்ன வேணும்னு கேட்டுதான் நாங்க பண்ணுவோம். சரி. இப்போ பசங்க உங்ககிட்ட கேக்குறாங்க அந்த சாப்பாடு நல்ல சாப்பாடு இல்ல ஹெல்த்துக்கு, அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நல்ல சாப்பாடு இப்போ பீஸா பர்கர் அந்த மாதிரி அதெல்லாம் பண்ண மக்கள் நான் பண்ண தெரிஞ்ச எது பிடிச்சி கொடுக்கவும் மாட்டோம். நாங்க வீட்டுல என்ன எப்படி இருக்கோ நம்ம வீட்டுல நல்லா செஞ்சு பிள்ளைங்களுக்கு சத்துணதா கொடுப்போம். நெய்யும் கொஞ்சம் பருப்புல ஊற்றி நெய்யும் போட்டு கொடுப்பேன். பேரங்களுக்கு இப்ப நல்லா கொடுப்போம், அவங்க சாப்பிட்றாங்க. பிள்ளைகளுக்கும் அப்படிதான், எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி அதே மாதிரி தான். காய்கறி எல்லாம் நீங்க காய்கறி எல்லாம் நாங்க எல்லா காய்கறியும் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க, எல்லா காய்கறியும் நாங்க வச்சிருக்கோம். ஆமா, பீட்ரூட்டு, கேரட்டு, கண்ணுக்கு கேரட்டு ரொம்ப நல்லது. பீட்ரூட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆமா, யாருமா சாப்பிடுறா இப்போ? இல்ல இல்ல இல்ல, அது பிள்ளைங்க நல்ல நம்ம வைக்கிறதுலதான் இருக்கு. நம்ம வந்து அதை வச்சும் இதை வச்சும் அப்படிலாம் கிடையாது. எல்லாம் நம்ம சமையல் நம்ம கையில தான் இருக்கு. எல்லாம் அதை வச்சு சாப்பிட்டா பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்டு வருவாங்க, மீதி இருக்காது சாப்பிட்டு வந்துருவாங்க. சமைப்போம். தேங்காய் சாதம் நல்லா பண்ணு, பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கு உருளைக்கிழங்கு வச்சு கொடுத்து விடுவோம். லெமன் சாதம் நம்ம ரொம்ப நல்லது. லெமன் இப்போமா நம்ம திருப்பதி டிராவல்ல இருந்து எல்லாரும் 2-3 நாள் போறாங்க. இப்போ சிலவங்களுக்குலாம் வந்து போகும்போது வெளியே சாப்பாடு சாப்பிட்டு வயிறு கெட்டு போயிடும். ஏன் அவங்களுக்குலாம் நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரு 3 நாள் வெளியே போறோம், அப்போ அவங்க என்ன மாதிரி சாப்பாடு எடுத்துக்கலாம், என்ன மாதிரி சாப்பிடலாம்? அவங்க ஒரு லெமன் ரைஸ் படுத்துக்கலாம், ஒரு தேங்காய் சாதம் பண்ணிக்கலாம், ஒரு தயிர் சாதம் பண்ணிக்கலாம். இப்போ வெளியூர் போகும்போதுமா 3 நாள் எப்படி அதாவது 3 நாள் நம்ம கொண்டு போக முடியும்? 3 நாள் நம்ம கொண்டு போக முடியாது. அது ஒரு நாளைக்கு நம்ம கொஞ்சம் ஹெவி இல்லாம ஒரு இட்லி அப்படி ஹோட்டல்ல அப்படி சாப்பிட்டுக்கணும். ஆமா, ரொம்ப எண்ணெய் பலகாரம் இல்லாம அப்படி சாப்பிட்டுக்கணும். அப்போ முதல் நாள் போகும்போது நம்ம வீட்டுல கொஞ்சம் சாப்பாடு கொண்டு போயிருவோம். ஆமா, ஒரு சப்பாத்தி பண்ணி கொண்டு போயிருவோம், ஒரு உருளைக்கிழங்கு வச்சு கொண்டு போயிருவோம். பிறகு வந்து ஒரு தேங்காய் சாதம் இது லெமன் பண்ணி கொண்டு போயிருவோம். ஒரு புளி சாதம் கூட நம்ம வீட்டுல இருந்து பண்ணி கொண்டு போறது அது வேற. அது ஒரு நிலக்கடலை வறுத்து ஒரு துவையல் அரைக்கலாம், தேங்காய் துவையல் அரைக்கலாம், புதினா
புதினா ரொம்ப நல்லது. புதினா சட்னி வைக்கலாம், புதினா துவையல் அரைச்சி கொடுத்து விடுவோம், சாப்பிடுவாங்க பிள்ளைங்க எல்லாம். அது நல்லது. ஆனா எல்லாமே காய்கறி தான். ஆனா எதுவுமே சாப்பிடாதது எங்க பிள்ளைகளும் இல்ல, பேரனும் இல்ல, எல்லாரும் சாப்பிடுவாங்க. இல்ல உங்க பிள்ளைங்க பேரங்களை விட மத்தவங்க வெளிய இருந்து வர்றவங்களும் அப்பதான் சாப்பிடுறாங்க. வீட்டுல இருந்து வந்தாலும் நாங்க அதான் பண்ணி கொடுப்போம். அந்த எண்ணெய் எல்லாம் நம்மளுக்கு இந்த எண்ணெய் தான். இப்ப நாங்க ரொம்ப வருஷமா இந்த எண்ணெய் தான் நாங்க யூஸ் பண்றோம். கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், செக்கெண்ணெய், நல்லெண்ணெய் தான் ரொம்ப. அப்புறம் இன்னொன்னு எனக்கு உங்கள்ட்ட கேட்கணும், நீங்க வந்து வடகம்லாம் பண்ணுவீங்களா? அது கூட வெளியே வாங்க மாட்டீங்களா? அதெல்லாம் உங்களுக்கு பண்ணணும் யார் சொல்லி கொடுத்தாங்க? அது வாங்க மாட்டோம். மஞ்சள் தூள் வீட்டுல தான் அரைப்போம், இந்த மிஷின்ல தான் அரைக்கிறது. அது கடையில வாங்குறது இல்ல. வத்தல் கடையில வாங்குறது இல்ல. மல்லி எல்லாமே நாங்க வீட்டுல தான் பண்ணோம். சாம்பார் பொடி எல்லாமே நான் வீட்டுல தான் பண்ணி வச்சிருப்பேன். வெளியே மசாலா ஐட்டம் கிடையாது. இதெல்லாம் உங்களுக்கு யாருமா கத்து கொடுத்தா? எல்லாமோ நானா நினைச்சு நானா செஞ்சு பண்ணிக்கிடுவேன். எங்க அம்மா எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இருந்தாலும் அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. இப்ப நாங்க செஞ்சுக்கிடுவோம். இப்ப இந்த காலத்துல நீங்க இப்படியே ஃபாலோ பண்றீங்களா? செஞ்சுக்கிடுவோம். இன்ன வரைக்கும் மஞ்சள் வந்து நாங்க கடையில பொடி வாங்கி நான் போட மாட்டோம். வீட்டுலதான் மஞ்சள் வாங்கி அரைச்சி டப்பாவோட வச்சுக்குவோம். அதே மாதிரி வத்தல் அதே மாதிரி கடையில வாங்க மாட்டோம். அப்படியே வத்தல் அரைக்க முடியலையா, காய வச்சு மிக்சியில போட்டு அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்குவோம். ஆமா. வடகம்லாம் எப்படிமா பண்ண உங்களுக்கு தோணுச்சு? வடகம் வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, வடகம் போடுங்க அப்படின்னு சொல்லி. மாவு நம்ம மிஷின்ல அரைச்சிட்டு வர்றது, அரைச்சிட்டு வந்து நல்லா கூழ் மாதிரி அடுப்புல காய்ச்சி, அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் ஜவ்வரிசியும் சேர்த்துக்கணும். அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஜவ்வரிசி, ஜீரகம் எல்லாம் கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டு நல்லா அடுப்புல வச்சு நல்லா கிண்டி ஒரு பதம் நல்லா வெந்த பிறகு நம்ம எடுத்து ஸ்பூனால எடுத்து வடகம் போட்டுற வேண்டியதுதான். காஞ்ச பண்ணி பிள்ளைகளுக்கு குறிச்சு கொடுத்துட வேண்டியதுதான். அவங்க எத்தனை வடகம் நீங்க பண்ணிருப்பீங்க? எத்தனை வெரைட்டிஸா வடகம் நீங்க பண்ணிருப்பீங்க? அது நான் ஜவ்வரிசி வடகம், அரிசி வடகம் தான், வெங்காய வடகம், சின்ன வெங்காய வடகம் அது பண்ணுவோம். பிறகு இந்த வத்தல் எல்லாம் கடையில வாங்குறது இல்லை. நம்ம இது சுண்டக்காய் வாங்கி வீட்டிலேயே வச்சு போட்டு போட்டுருவோம். மோர் மிளகாய் அதே மாதிரி போட்டு வச்சிருவோம். சீனி அடக்க வத்தலும் கடையில வாங்குறது இல்லை. எல்லாமே வத்தல் எல்லாமே வீட்டிலேயே போட்டு பிள்ளைங்களுக்கு வேணுங்கிறத டப்பாவில் இருக்கும், பொறிச்சு எது வேணுமோ சாப்பிடுவோம். அப்பளம் ரொம்ப யூஸ் பண்றது இல்லை. அப்படிங்க இப்பதான் ரெஸ்ட் எடுத்தீங்க. இதெல்லாம் வேலை பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு கேட்கறத நம்ம செஞ்சு கொடுக்கறது நம்ம கடமை தானே. 3 நேரம் சமைப்பீங்களாமா நீங்க? இல்ல இல்ல, காலையில வந்து பிள்ளைகளுக்கு டிஃபன், ஸ்கூல் பண்ண சாம்பார் இது பண்ணிடுவோம். மத்தியானம் ஒரு சாதம், ஒரு குழம்பு, நைட்டுக்கு இட்லி. நாங்க சாப்பிடுறது. ஆமா 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 வேற. ஆமா, தோசை கேட்டா தோசை ஊத்தி கொடுப்போம், இல்லைன்னா இட்லி. உங்களை பார்த்தா பக்தியிலுமே ரொம்ப சிறந்தவங்க தான் இருக்கீங்க. உங்களுக்கு சாமி பக்தி நல்லா பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. அது நீங்க பக்தியில எப்படி நீங்க சாமி கும்பிடுறதுக்கு டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? எல்லாரும் கேட்பாங்க, இப்படியே நீங்க சாமி கும்பிடுவீங்களான்னு கேட்பாங்க. கால் கை தடுன்னு இருக்குதுன்னே நான் சாமி கும்பிடுவேன். மந்திரங்கள் சொல்லுவோம், கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். என் மகன் சொல்லி கொடுத்துருங்க, நாங்க பண்ணுவோம். அதெல்லாம் கொஞ்சம் தெரியும். இப்போ நீங்க கோயிலுக்குலாம் போனீங்க, என்ன பண்ணி கொண்டு போவீங்க? பிரசாதம் வந்து சங்கடகர சதுர்த்திக்கு கொழுக்கட்டை பண்ணி கொண்டு போவேன், சுண்டல் பண்ணி கொண்டு போவோம். சதுர்த்தி அன்னைக்கு அப்புறம் ஏதாவது அஷ்டமி பூஜை இப்படிலாம் வர அன்னைக்கு ஏதாவது நாங்கள் வந்து என்னால் முடிஞ்சது பூ கொண்டு போவோம். எல்லாம் கொண்டு போய் சாமிக்கு கொண்டு கொடுப்போம். என்னால் முடிஞ்ச அளவு எனக்கு எப்படி வருதோ வீட்டிலேயே பூ வாங்கி, பூ மரம் இருக்கு, கட்டி கொண்டு போய் கொடுப்பேன். சந்தோஷமா. அப்படி நீங்க எல்லாத்துக்கும் ஆசையா சமைக்கிறது, உங்க பக்தி எல்லாம் பார்த்து நாங்க மட்டும் கிடையாது, எல்லாமே சொல்லுவாங்க நல்லா பண்றாங்க அவங்க சமையல். அவங்கள்ட்ட கேட்டா சொல்லுவாங்க கரெக்டா. நானே கேட்டிருக்கேன், நிறைய வந்து டிப்ஸ் கேட்பாங்க, இது எப்படி பண்ணல நான் சொல்லி கொடுப்பேன், சொல்லுவேன். அதே மாதிரி செஞ்சேன், இந்த நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி இப்போ எல்லாருமே சிவபுராணம் படிச்சிருப்பேன். தினம் சிவபுராணமும் சகசிராமம், அந்த லட்சுமி இது இருக்கும், அதுவும் நான் தினம் பூஜை பண்ணிட்டு படிச்சுட்டு எங்க கோயில்ல உள்ளது, எங்க உள்ள கோயில்ல உள்ளது அந்த ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டு. ரொம்ப சந்தோஷமா. இதுல நாங்கெல்லாம் கொஞ்ச நேரம் சமைச்சுட்டு அவ்வளவு டயர்டாயிரும். நீங்க நான் பண்ணேன்னு சொல்றோம். நீங்க இவ்வளோ பண்ணிட்டு அந்த பக்தியிலே இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி சிலவங்க எல்லாத்துக்கும் அந்த சமையல் கலை வராது. இப்ப எல்லாம் நெட்டை பார்த்து சமைக்கிறாங்க. அதே மாதிரி கருவேப்பிலையும் கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுக்கிட்டா கண்டுக்கு நல்லது, தலை முடிக்கு நல்லது. கருவேப்பிலை பொடியும் நாங்க பண்ணி வச்சுக்குவோம். அந்த பசங்க எல்லாம் எல்லாரும் ஊற்றி சாப்பிடுவாங்க. இதுல என்ன தெரியுது, எல்லாரும் டயர்ட் ஆகாம அன்பா சமைக்கிறது தெரியுது. ஆமா, நல்ல எண்ணத்தோட நல்லா சிரிச்சுக்கிட்டு சமைச்சாச்சுன்னா எல்லாம் நல்லா இருக்கும். பேரண்ட்ஸ் கேட்டுக்கோங்க, எல்லாரும் அன்பாவும் நல்லா சந்தோஷமா சிரிச்சுட்டே சமைக்கணுமா.
இன்னையில நம்ம அப்பதான் சமைக்கிறோம். பசங்களை சண்டை போட்டு நம்ம சமைக்க கூடாது. நாங்க டூர் போனா கூட முன்னால போகும், ஓகே. போனா கூட நாங்க வெளியில போய் எதுவும் போய் சாப்பிட மாட்டோம். எல்லாம் சமைச்சு வீட்டுல இருந்தே கொண்டு போவோம். பழங்களும் எல்லா பழங்களும், வாழைப்பழம், இதை தினம் பழங்கள் சாப்பிடுவோம். பப்பாளி பழம் கண்ணுக்கு ரொம்ப நல்லது. பப்பாளி பழம் தினம் சாப்பிடுவோம் நாங்க வீட்டுல. வேற டிப்ஸ் எல்லாம் கேட்டுக்கோங்க, எதெல்லாம் முக்கியம்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதெல்லாம் பசங்களுக்கு அழகா சமைச்சு கொடுங்க. பசங்க நல்லா சாப்பிடுறாங்க. நானே இவங்க சமைச்சு கொடுத்து நம்ம சொல்லி சமைக்க கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு. இதை சாப்பிட்டாதான் நல்லது, அது சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லணும். பிள்ளைங்க எல்லாமே எல்லா பிள்ளைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. பாத்தீங்களா? பசங்களே நல்லா அவேர்னஸா இருக்காங்க. ஸோ பேரண்ட்ஸ் இவங்களோட ஸ்பீச் கேளுங்க, கேட்டுட்டு இவங்க சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. உண்மையாவே அவங்க ரொம்ப அன்பா தான் சமைப்பாங்க. பசங்க ஒரு நாள் லைவ் எக்ஸாம்பிள் ஒரு சொல்றாங்க. நாள் புதினா சாதம் பண்ணலாம், ஒரு நாள் கொத்தமல்லி சாதம் பண்ணலாம். நம்ம எப்படி பிடிக்க கூட நெல்லிக்காய் சாதம் கூட பண்ணலாம், நல்லா இருக்கும். அது நாங்கள் பண்ணியிருக்கோம், நல்லா இருக்கும். ஆனால் பிள்ளைங்களும் அதை சிக்கன் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி வெங்காயம் எல்லாம் போட்டு சாப்பிட்டா சாப்பிடும். என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ ரைஸ் இருக்கு, நம்ம அது தெரியாம பிரியாணிங்கிறது ஒரே ஒரு ரைஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். அதில் எல்லாமே பசங்களுக்கு சமைச்சு கொடுக்கலாம். இவங்க ஒரு தடவை என்னாச்சுன்னா சமையலாம் முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு அவங்க பையன் ஃபோன் பண்ணி, அம்மா எனக்கு வடை போட்டு மோர் குழம்பு வேணும்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளால தான் என்ன சொல்லியிருப்போம், நான் அந்த என்ன சொல்லியிருப்பேன், அது நாளைக்கு சமைக்கலாம், இப்போ சமைச்சது சாப்பிடுன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இவங்க ஒன்றுமே சொல்லலை. அப்படியா ஐயா, சரிப்பா அப்படின்ட்டு உடனே உளுந்த ஊற போட்டு வடை போட்டு மோர் குழம்பு வச்சுட்டாங்க. எனக்கு பயங்கர ஷாக். இவங்க இப்படி இருந்தாங்கன்னா அப்ப எல்லாரும் நம்மகிட்ட இதுதானே எதிர்பார்ப்பாங்கன்னு நினைச்சிட்டு நம்மளும் அதை சாப்பிட்டதுனால தான் இன்னைக்கு நம்மளும் ஒரு ஹெல்த் நல்லா இருக்கு, நல்லா இருக்கும். பாத்தீங்களா? இதே மாதிரி நம்மளும் நம்ம பசங்க கேட்கறதெல்லாம் சமைச்சு கொடுப்போம். நல்லது எதுன்னு பசங்க சொல்லி கொடுப்போம். அந்த மாதிரி பசங்க நல்லா கேரட் பொரியல் பண்ணி சாப்பிடாட்டாலும் ஒரு கேரட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருவோம். பிள்ளைங்க சாப்பிட தான் செய்வாங்க. நம்ம ஸ்கூலுக்கு கூட கொடுத்து விட்டுருக்கோம் கட் பண்ணி. ஆனால் சின்ன வெங்காயம் தான் கொஞ்சம் நல்லா நிறைய நல்ல நல்லது, உடம்புக்கு நல்லது. கால்வலி சேர்க்கறது எல்லாம் வராது. பெரிய வெங்காயம் அதிகமாக சேர்க்கறது இல்லை, சின்ன வெங்காயம். வெங்காயம் நிறையா தேவை. இது கூட இன்னொரு நம்ம குழம்புல போட்டு திங்கிறதோட தேங்காய் ஒரு நாளைக்கு கொஞ்சம் ஒரு 2 சில்லு ஒரு 3 டீக் மாதிரி தின்னா கூட அது ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதெல்லாம் பசங்க கொடுத்தா சாப்பிடுவாங்க. நம்ம கோயிலில் சாப்பிட்றோம்ல, எத்தனை தேங்காய் கொடுத்தா பழம் கொடுத்தா சாப்பிட்றோம்ல, அதே மாதிரி வீட்லேயே நம்ம கொடுக்கும்போது 2 சில்லு எடுத்து சாப்பிடு அப்படின்னு கொடுத்தோம்னா சாப்பிடுவாங்க. நாங்க நல்லா ஹெல்த்தாக பண்ணி கொடுத்துருக்கோம். இல்லை இப்போ பசங்களுக்குமே நம்ம ஹெல்த்தாக கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா உலகத்துல எல்லாமே வந்து வெளி சாப்பாடு எல்லாமே நல்லது கிடையாது, சேராத, ஒட்டுக்கும் சேராது. எந்த எண்ணெய் பண்றாங்கன்னு தெரியாது இல்ல. பாமாயில் பண்றாங்களா அல்லது இந்த கோல்டு வினர் பண்றாங்களான்னு தெரியாது. அது இப்போ நாங்கள் எத்தனையோ வருஷம் ஆயிட்டு இந்த நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய். ஒரு தடவை நல்லெண்ணெய் பண்ணிடுவோம், ஒரு தடவை கடலெண்ணெய் பண்ணிடுவோம், ஒரு தடவை தேங்காய் எண்ணெய் ரொம்ப யூஸ் பண்ணுவோம். இப்போ உள்ள பேரண்ட்ஸ்க்கு நிறைய பிள்ளைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியா கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா வாரத்துக்கு 2 நாள் வெளியே போறாங்க. இப்போ வீட்டில் இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் அம்மா சொன்ன மாதிரி என்னென்ன சாப்பாடு கொடுக்கணும், பசங்களுக்கு எது ஹெல்த்தியா கொடுக்கணும், எது அதே மாதிரி இன்னொன்று பிரண்டை இருந்ததுன்னா அதை நம்ம பண்ணி துவையல் மாதிரி அரைக்க வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்தா இட்லிக்கு தொட்டுக்கலாம், ரொம்ப நல்லது. நாங்கள் இருக்கு, எங்கள் இடத்துல இருக்கு, நாங்கள் வச்சு எல்லாம் சாப்பிட்றோம் பிள்ளைங்களுக்கு. இப்போ சூப்பர் மார்க்கெட்ல பரண்டை நான் அந்த கவர்ல பார்த்தேமா, ஆனா அது நிறைய சமைக்க. அதே மாதிரி சுண்டைக்காயிலையும் சுண்டைக்காய், பச்சை சுண்டைக்காயிலையும் ரொம்ப அயன்சத்து. அது நாங்கள் சாப்பிடுறோம். ஒருத்தர் கேள்வி நானும் வச்சு சமைச்சு சாப்பிடுறோம். பிள்ளைங்களும் சாப்பிட வச்சு நல்லா சாப்பிட வச்சிடுறது. சாப்பிட வச்சிடுறீங்க, அதுதான் முக்கியம். பசங்களுக்கு எப்படி கொடுக்கணுங்கிறத பார்த்து அழகா செஞ்சு கொடுக்குறீங்க. எங்களுக்கு இப்போ நாங்க அடல்ட் எல்லாம் கொஞ்சம் நல்லா தான் ஹெல்த்தாக சாப்பிட்றாங்க. பசங்க தான் கொஞ்சம் நல்லா சாப்பிட வைக்க முடியல. முந்தைய மாதிரி இல்லை. இப்போ வந்து ஒரு புரோட்டா சாப்பிடணும், என்னமோ பீஸாங்கிறாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியாது, சாப்பிட்டதும் இல்லை, அப்படி இப்படின்றாங்க. ஆனால் அது சாப்பிட அது வயிற்றுக்கு ஒத்துக்காது, என்ன ஆடும். இது நம்ம அதுமாதிரி ஒரு தயிர் சாதம் சாப்பிட்டாலே உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப சந்தோஷமா அவங்க கிட்ட இருந்து நிறைய டிப்ஸ் கேட்டோம். இன்னும் உங்கள்ட்ட நிறைய கேட்கணும். சரி டைம் போயிட்டு இருக்கனால சீக்கிரம் விடுறேன். அம்மா இதே மாதிரி நீங்க அவங்க பேரனுக்கோ இல்ல யாருக்குனாலும் ஆசையா சமைச்சு கொடுங்க. எல்லாம் நல்லா வெளியுள்ள ஆள் வந்தா கூட நாங்க வந்து இப்படிதான் கிடையாது, அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்னன்னு கேட்டு பிள்ளைங்களுக்கு நான் வந்தவங்களுக்கும் சமைச்சு வீட்டுல வச்சு, விருந்து வந்தா கூட நாங்க சமைச்சு வைப்போம். மற்ற காய்கறி எல்லாம் வச்சு சமைச்சு. நானும் கேள்விப்பட்டிருக்கேன், உங்க சாப்பாடு சாப்பிட்டவங்க யாரும் எதுவும் மறந்ததே கிடையாது. இப்போ ஒரு நினைச்சிருப்பாங்க சந்திரா நல்லா சமைப்பா அப்படின்ட்டு நிறைய பேர் சொன்ன கேள்விப்பட்டிருக்கேன். உண்மைதாம்மா, இது நீங்க நல்லா சமைக்கிறீங்க, நாங்களே நல்லா சாப்பிட்றோம். அது மாதிரி எப்போவுமே எல்லாத்துக்கும் நாங்களும் இதேமாதிரி உங்களை மாதிரி நாங்களும் சொல்லணும். அதேமாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் நல்லா சமைக்கலாம், பசங்களுக்கு எது நல்லது நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். பசங்க இன்னைக்கு கேட்கலாம் நாளைக்கு கேட்பாங்க கண்டிப்பா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அம்மாவோட டிப்ஸ் எல்லாரும் கேட்கலாம், அதுவே நம்ம ஃபாலோ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி அம்மா.
தேங்க்யூ தேங்க்யூ